ஷார்ட் ஆன்சர்ல தேர்ட் கொஸ்டின் டிஃபைன் காம்பினேஷன் ரியாக்ஷன். ரியாக்ஷன்னா ஏதோ ஒரு செயல் நடக்குதுன்னு அர்த்தம். காம்பினேஷன்னா கம்பைன் ஆகுதுன்னு அர்த்தம். கம்பைன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை படிச்சுப்போம். கம்பைன்னா சேரறதுன்னு அர்த்தம். அப்ப காம்பினேஷன்னா சேரறது, ஏதோ ரெண்டு சேருதுன்னு அர்த்தம். கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் அன் எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷன்ல அதுலயும் எக்ஸோதெர்மிக்ன்ற காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. தெர்மிக்னாலே ஹீட்னு அர்த்தம். தெர்மல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. தெர்மிக் ஆர் தெர்மல் அப்படின்னாலே ஹீட்னு அர்த்தம். எக்ஸோனா வெளியே, வெளியே அவுட் சைடுன்னு அர்த்தம். ஹீட்டை வெளியே விடுது, ஹீட்டை அவுட் சைடுக்கு தள்ளுது. அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் வெளியே வருதுன்றதான் மீனிங். எக்ஸோதெர்மிக், எக்ஸோனா வெளியே, ஹீட்டு வெளியே வருது, அதான் மீனிங். பேஜ் 139ல காம்பினேஷன் ரியாக்ஷன் டாபிக்ல இதுல இருந்து இது வரைக்கும் எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. ரெண்டு ஏன்றதும் பின்றதும் சேருது, அதுல இருந்து ஏபின்னு நம்மளுக்கு கிடைக்குது, கம்பைன் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த டெஃபினிஷன் எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு நான் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன், அந்த ஈக்குவேஷன்லாம் எழுதுங்க. இப்போ இதுக்கு மீனிங் பார்ப்போம். A combination reaction is a reaction in which two or more reactants. reactantsனா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது தான் ரியாக்ஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ரியாக்டன்ட்னு சொல்லுவாங்க. ரியாக்டன்ட்னா சேருதுன்னு அர்த்தம். அதை தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இன்புட்டா கொடுக்கறோம்னு அர்த்தம். டூ ஆர் மோர், டூ இருக்கலாம், இது 1 இது 2, 2 இருக்கலாம், இல்ல 2க்கும் மேற்பட்டு இருக்கலாம், 3 4 கூட இருக்கலாம். 2 ஆர் மோர், அதனால தான் 2 ஆர் மோர்னு கொடுத்துருக்காங்க. ரியாக்டன்ஸ் கம்பைன் டு ஃபார்ம், அது வந்து ஒன்னு சேர்ந்து நமக்கு ஒரு காம்பவுண்ட கொடுக்கும். டு ஃபார்ம் a காம்பவுண்ட், அந்த காம்பவுண்ட் தான் ஏபி. இட் இஸ் அதர்வைஸ் கால்டு சிந்தசிஸ் ரியாக்ஷன். சிந்தசிஸ்னா உருவாக்குறதுன்னு அர்த்தம். புதுசா ஒன்னு உருவாக்குதா, அதனால சிந்தசிஸ் சொல்லுவாங்க. ஆர் காம்போசிஷன் ரியாக்ஷன், காம்போசிஷன்னாலும் ஒன்னா சேர்றதுன்னு தான் அர்த்தம். காம்போசிஷன், காம்பினேஷன், சிந்தசிஸ், காம்போசிஷன், அதுக்குள்ளார ரெண்டு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் காம்போசிஷன் சொல்லுவாங்க. அது உள்ளார ரெண்டு சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். சிந்தசிஸ்னாலும் உருவாகுது, காம்பினேஷனா சேருது. ஸோ எல்லாமே ஒரே மீனிங் தான் இந்த ஈக்குவேஷனுக்கு. இதுல முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, 2 ஆர் மோர் ரியாக்டன்ஸ் ஒன்னா சேருது, நமக்கு ஒரு காம்பவுண்ட புதுசா கொடுக்குது. இதே பேஜ் 139ல எண்ட்ல நான் இங்க கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். இந்த ஆன்சருக்கு தேவையில்லை, எழுத வேண்டியது இல்லை, ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு தேவை. மோஸ்ட் ஆஃப் த காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர். இப்ப நம்ம காம்பினேஷன் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தோம். ரெண்டு கம்பைன் ஆகுது, புதுசா நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்குது. அது எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து எக்ஸோதெர்மிக்கா தான் இருக்கும். எக்ஸோதெர்மிக்னா அதுல இருந்து ஹீட் வந்து வெளியாகும். பிகாஸ் தே இன்வால்வ் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பாண்ட்ஸ். ஏன்னா அதுல ரெண்டு சேர்ந்து, ரெண்டு ஏதோ ஒரு பொருள், ரெண்டு பொருள் வந்து சேர்ந்து நமக்கு புதுசா ஒண்ணு உருவாகும் போது அதுல புதுசா பாண்ட் உருவாகும். பாண்ட்னா என்னன்னா லிங்க் ஆகுறதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்ப எக்ஸாம்பிள்ல சொல்றேன். ரெண்டு பொருள் சேருது, ஏ பின்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த ஏ பி சேர்ந்து ஏ பிளஸ் பின்றது சேர்ந்து ஏபின்னு நம்மளுக்கு ஒரு புது பொருள் ஃபார்ம் ஆகுதா. அந்த புது பொருள் எப்படி இணையும்னா பாண்டு மூலயமா. பாண்டுனா செயின்னு ஞாபகம் வச்சுங்க. லிங்க் ஆகுதா, செயின் என்ன பண்ணும், ஏதோ ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் லிங்க் பண்ணிவிடும். நார்மலா நம்ம லைஃப்ல என்ன பண்ணும், செயின் எடுத்து லிங்க் பண்ணிவிடும். அதே போல பாண்டுன்றது ரெண்டு விஷயத்த சேர்த்து விடும்னு அர்த்தம். விச் ரிலீசஸ், அது மாதிரி ரெண்டு விஷயம் சேரும் போது, ஒரு பாண்டு உருவாகும் போது நிறைய எனர்ஜி, ஹீட்டா ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. இதனாலதான் காம்பினேஷன் ரியாக்ஷன்ல இருந்து ஹீட் ரிலீஸ் ஆகுதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். பேரியம் மெட்டல், ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன் இது. பேரியம் மெட்டல் கம்பைன்ஸ் வித் ஃப்ளூரைட் கேஸ். இதை எழுதி, இந்த சென்டென்ஸ் எழுதி இந்த ஈக்குவேஷன் எழுதினாலே போதும். இது இல்லாம இந்த ஒரு ஈக்குவேஷன் எழுதினாலே போதும் ஷார்ட் ஆன்சருக்கு. இது இல்லாம நான் ரெண்டு ஈக்குவேஷனும் சொல்றேன், எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை எழுதிங்க. பேரியம் மெட்டல் கம்பைன்ஸ் வித் ஃப்ளூரைட் கேஸ், ஃப்ளூரைடுன்றது இதுதான், ஃப்ளூரைட் கேஸ், டு ஃபார்ம் பேரியம் ஃப்ளூரைட் சால்ட். இதுதான் பேரியம் ஃப்ளூரைடு சால்ட் இது. அண்ட் ரிலீசஸ் ஹீட், இதுல இருந்து நம்மளுக்கு ஹீட் வெளியாகும். இதுதான் இந்த எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மெக்னீசியம். மெக்னீசியம்ன்றது 2 அளவு பிளஸ் ஆக்சிஜன் கூட சேர்ந்ததுன்னா கிவ்ஸ் 2 மெக்னீசியம் ஆக்சைடு. இதுல இருந்து ஹீட் ரிலீஸ் ஆகும். ஸோ எல்லா ஈக்குவேஷன்லயுமே நம்ம இப்போ கொடுத்த ஈக்குவேஷன்ல பிளஸ் ஹீட்னு நீங்க கடைசியா எழுதிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது சேர்ந்துட்டு அதுல இருந்து நம்மளுக்கு ஹீட் வெளியே வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஈக்குவேஷனை எழுதி வச்சுக்கலாம். 2 மெக்னீசியம் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் 2 மெக்னீசியம் ஆக்சைடு. நீங்க எழுதும் போது மெக்னீசியம் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு கிவ் மெக்னீசியம் ஆக்சைடு அண்ட் ஹீட்னு எழுதணும். அவ்வளவுதான், சிம்பிள். புரிஞ்சு அப்படியே எழுத வேண்டியதான். நேம்லாம் தெரிஞ்சிருக்கணும்.
இது நேம் தெரியலனா கூட இந்த லெட்டரை போயிட்டு பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா Mgனா மெக்னீசியம் கொடுத்திருப்பாங்க, ஆக்சிஜன்னா O நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா நான் இப்ப சொல்றேன்ல மெக்னீசியம் ஆக்சைடுன்னு சொல்றேன்ல, அதை எழுதி வச்சுங்க. சோ இந்த ஈக்குவேஷன் ஈஸி, புரிஞ்சு எழுதலாம். இது இல்லாம இன்னொரு ஈக்குவேஷனும் சொல்றேன். ஏன் நான் இது மாதிரி நிறைய ஈக்குவேஷன் சொல்றேன்னா ஒரு ஸ்கூல்லயும் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் சொல்றேன். எல்லாமே கான்செப்ட் வந்து ஒண்ணுதான், அந்த இடத்துல லெட்டர் எல்லாம் மாறும். மெக்னீசியம் ஆக்சைடு, இது வந்து மெக்னீசியம் ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் கார்பன் டை ஆக்சைடு டு கிவ் மெக்னீசியம் கார்பனேட். இவ்வளவுதான். இதுல இருந்து ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும், பிளஸ் ஹீட்னு எழுதிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காம்பினேஷன் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தோம், எக்ஸோதெர்மிக்னா என்னன்னு பார்த்தோம். இதுக்கு 3 ரியாக்ஷன் எக்ஸாம்பிளும் பார்த்திருக்கோம். அதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எழுதிங்க.